சீன அதிபர காணாமாமா. ஏலே போன வாரம் தான் போய் தைவான தாக்குறதுக்கு தயாராகுங்கடா அப்படின்னு சொல்லி உத்தரவுலாம் குடுத்துட்டு வந்தாரு. அத அவரு போய் குடுக்கலையாமா. ஃபோன்லயே குடுத்துட்டாராமா. சரி ஏதோ குடுத்துட்டார்ல அப்படின்னு கேட்டா, இல்ல இந்த மாரி முக்கியமான விஷயத்துக்குலாம் தலைவன் தான் களத்துல இறங்குவான். ஆனா அதிபர் ஷி ஜின்பிங்க காணாம். பச்சை பிள்ளையா இருந்தா தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனா அதிபரு ஒட்டுமொத்த நாடும் அவர் கையில தான் இருக்கு. எல்லா போஸ்டிங்க்கும் என் டாப்ல உட்கார்ந்து சேர்மன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு. சேரோட தூக்கிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் தெரியல. இப்போதைக்கு ஆள காணோம் அப்படின்னு சொல்றார்கள். சீனாவுக்குள்ள ஒரு பவர் ஸ்ட்ரகிள் ஏற்பட்டிருக்கு. இந்த ஆள தூக்கி வீசுறதுக்கு ஒரு டீம் தயாராயிருச்சு. இல்ல, இல்ல இந்த ஆள தூக்கி வீசிட்டாய்ங்க. ஒரு காலம், நேரம் குறிச்சு வெளில வந்து ஆள மாத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாய்ங்க பாரு அப்படின்னு காட்டுத்தீ மாரி பல செய்திகள் பரவுது. இதுல ஏறக்குறைய எப்படி எது உண்மையா இருக்கும்? ஒருவேள அண்ணன் அமெரிக்கா புகுந்து விளையாண்டுட்டானா? ஏன்னா அவன் உளவுத்துறையெல்லாம் இறக்கி, தனி டெஸ்க் எல்லாம் உருவாக்கி ரொம்ப காலம் ஆயிப்போச்சே அப்படின்னு கேட்டா, இல்ல, இல்ல அவன் பங்கு இல்ல, இல்ல அப்படின்னு சொல்றாய்ங்க. யார்றா சொல்றது அப்படின்னு கேட்டா, அவனே சொல்ட்டான். அவனே சொல்ட்டானா, அப்ப நம்பி தானே ஆகணும் அப்படின்னு கேட்டா, வேற வழி இல்ல. அவனே சொல்றான். இதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு. அதனால அந்த விஷயத்த கழட்டி விட்டுருவோம். சரி உள்ளூர்ல எத வச்சு தான் ரவுண்ட் அடிக்கிறாய்ங்கன்னு இருக்குல்ல. அதிபர் ஷி ஜின்பிங்க மாத்தப் போறோம் அப்டின்னா, அடுத்த ஆள் வலுவா இருக்கணும். இவரையே தூக்கி சாப்பிடுற மாரி. இவர் தான் எல்லா பயலையும் தட்டி விட்டு போறாரு அப்படின்னு கேட்டா, இவரோட தலைமையில சீனா சிறப்பா இல்ல அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுட்டாய்ங்க. இவ்வளோ நாளா ஆச்சாடா உங்களுக்கு அப்படிங்கிற மாரி தான். காரணம் அதிபர் ஷி ஜின்பிங் வந்து சீன பொருளாதாரம் அப்படிங்கிறது பெருசாலாம் போல. அது அப்படியே வீழ்ச்சிய நோக்கி தான் போது. ஜம்முன்னு இருந்த இடத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு, இல்லாத நொள்ள நாட்டியம் பண்ணிக்கிட்டு, கடைசியில என்ன பண்றதுன்னே தெரியாத ஒரு நிலைமையில போய் மொத்த நாடையும் நிறுத்திட்டார். அப்படி நிறுத்தினனால தான் இன்னைக்கு ரியல் எஸ்டேட்ல இருந்து எல்லா துறைகளும் படுத்து போச்சு. அதே காலகட்டங்கள்ல கம்பெனிகளோட ஹீரோக்கள் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஆட்கள் பூரா சீனா விட்டு ஓடி போறாய்ங்க. இல்ல புடிச்சு உள்ள போட்டுர்றாரு. அவனுங்க கிட்ட இருந்து கம்பெனிய வாங்கி சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டி கிட்ட நடத்த சொல்லிடுறாரு. சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டி நடத்தவே தெரியல. கம்பெனிகள்ல ரெவென்யூ பூரா குறையுது. இது பத்தாது அப்படின்னு எவனாச்சும் ஒருத்தன் திறமையா நடத்திட்டாலும் அமெரிக்கா உலகம் பூரா தடைகள் போடுது. அமெரிக்கா போடாட்டி அந்தந்த நாடு சொந்த பகைக்காக தடைகள் போடுது. ஒட்டு மொத்தமா சீன பொருளாதாரம் அப்படிங்கிறது சந்தி சிரிக்கிற ரேஞ்சுக்கு போயிருச்சு. இதுக்கு பூரா இவன் தான் பங்காளி காரணம் அப்படின்ட்டாய்ங்க. ஏலே அந்த ஆள் நடந்து வரும்போது எந்திரிச்சு நின்னு டம் டம் டம்ன்னு கை தட்டுன பயலுக தானடா நீங்க. நீங்க இல்லாம எப்புட்றா அப்படின்னு கேட்கவா முடியும்? அந்த மாரி அவர்களுக்குள்ள ஏகபோக பிரச்சனை. அதிபர் ஷி ஜின்பிங்க்கு ஓய்வு குடுத்துருவோம். அவர் ஏதோ நிரந்தர தலைவர், ஆயுள் கால தலைவர் அப்படின்னு விதவிதமா உருட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவர விட்டோம் அப்படின்னா நாட்ட உருட்டிருவாரு. அதனால அவருக்கு ஓய்வு குடுத்துருவோம் அப்படிங்கிறது ஒரு டாக். அடுத்த டாக் அப்படிங்கிறது அவருக்கான ஆட்கள் அப்படிங்கிறது அதாவது பொது வெளியில நம்ம நெறைய நாள் பார்த்திருக்கோம். இந்த தளபதிய காணோம், அந்த தளபதிய காணோம் அப்படின்னு. அவர்கள் நெறைய பேரு அதாவது ஒரு 10 பேர உதாரணத்துக்கு 10 பேர தூக்குறார்கள். ஆள் அட்ரஸ் இல்லாம போறாய்ங்க அப்படின்னா, அதுல 7 பேர அதிபர் ஷி ஜின்பிங் தூக்குனாலாமா. 3 பேர் அதிபர் ஷி ஜின்பிங்க்கு ரொம்ப விசுவாசமா இருக்கான். இவன தூக்குனா மட்டும் தான் அந்த ஆள நெருங்க முடியும்னு ஆப்போசிட் பார்ட்டிகளே சம்பவம் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. எந்த அளவு உண்மை? எதையுமே சீனால எழுதி தர முடியாது. காரணம் ஒரு பயலுக்கும் ஒண்ணும் தெரியாது. அங்க போய் தடவி எடுக்கக்கூடிய உளவுத்துறைகள் கசிய விடுறது. அவன் அம்புட்டையும் டேட்டாவ திரட்டி நம்ம கையில குடுப்பானா? உலகம் பூரா மூலையில உட்கார்ந்து பேசுங்கடா நீங்க பாட்டு அப்படின்னு சொல்லி அவர்களா பார்த்து எத கசிய விடணும் அப்படின்னு நினைக்கிறார்களோ, அதத்தான் செய்வார்கள். ஆனா இந்த அதிபர்கள நகர்த்துறது, பிடுங்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இயல்பான ஒரு விஷயம் தான் சீனாவுக்குள்ள. அதனால இவரோட முக்கியமான ஆட்கள் தட்டி தூக்கப்படுது. இவருக்கே அது தெரியல. அவர் மேலேயே குற்றச்சாட்ட போட்டு தூக்கிட்டாய்ங்க அப்படிங்கிறாரு. அப்ப இந்த பதவிக்கு குறி வைக்கிறாய்ங்க. காரணம் ஒண்ணே ஒண்ணுதான். பதவி வெறி கிடையாது. இந்த ஆள்னால நாட்டுக்கு ஒண்ணும் சிறப்பு கிடையாது. ஓய்வு குடுத்துருவோம் அப்படிங்கிற டெவலப்மென்ட் அங்க ஜாஸ்தியா போதாமா. இன்னொரு விஷயம் சொல்லப்படுது. அதிபர் ஷி ஜின்பிங் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள். புகைப்படங்களாகட்டும், சிலையாகட்டும், வீர தீர பராக்கிரமம் அப்படின்னு எதுத்தையோ ஒண்ணு சீன மொழியில எங்கேயோ எழுதிலாம் ஒட்டி வச்சிருப்பாங்களாமா. அந்த மாரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுதுங்கிறாய்ங்க. நல்லவரு, வல்லவருன்னு முக்குக்கு முக்கு எழுதி ஒட்டியிருப்பாங்களாட்டுக்கு. அந்த மாரி விவகாரங்கள்லாம் குறையிறது இந்த ஆள நகர்த்துறதுக்கான ஒரு சிக்னல் அப்படின்னு பார்க்கப்படுது. சரி இவர நகர்த்திட்டு அடுத்து யார் வரப்போறா? இந்த ஆள் தான் தனக்கு போட்டியா வருவாங்கிற அம்புட்டு பேரையும் தூக்கிட்டாரே! இதையும் மீறி ஊருக்குள்ள எவனோ ஒருத்தன் இருக்கானோ! அடேங்கப்பா எம்புட்டு திறமைக்காரன்! யார்றா அவன்?
குவாங்யாங் அப்படிங்கிற ஒரு ஆள் தான் அடுத்து வரப்போறாராமா. இவர் அப்படியே பொருளாதார புலியாமா. அதிபர் ஷி ஜின்பிங் மாதிரி ஆளுகளை சிஇஓக்களை பூரா புடிச்சு உள்ள போடு. அதே மாதிரி கிரவுண்ட்ல இறங்கு. எங்க எல்லைகள்ல இறங்கு. 3 அடி முன்னாடி போ, 2 அடி பின்னாடி வா. இந்த தியரிக்கெல்லாம் இந்த ஆளுக்கு பிடிக்காதுங்கிறாங்க. சீனால பிறன்ட்டு பிடிக்காதா? எப்புட்றா நம்புற மாதிரி இல்லையேடா அப்படின்னு கேட்டா, இந்த ஆளுக்கு பிடிக்காதாம்மா. இந்த ஆள் பொருளாதாரம் சார்ந்து வண்டியை ஓட்டிடுவாரு. எப்படியாச்சும் ஓட்டி போய் லட்சக்கணக்கான அபார்ட்மெண்ட்டுகள் விற்காம கிடக்குங்கிறத போய் கோடிக்கணக்கான அபார்ட்மெண்ட்டுகள் விற்காம கிடக்குன்னு அந்த எண்ணிக்கை கூடிக்கிட்டே போதாமா. அதெல்லாம் விற்கிறது தான் டார்கெட்டு. பயப்புல ரியல் எஸ்டேட் கம்பெனி நிறைய வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அதனால அது சார்ந்து போவாரு. அதே மாதிரி பெரிய அளவு இந்த சிஇஓக்கள் அதிருப்தியெல்லாம் சரி பண்ணுவாரு. சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டியில இருக்கக்கூடிய ஆட்களை நிர்வாகத்துல தலையிடாத, கல்லாப்பெட்டியில உட்கார்ந்து காசை மட்டும் எண்ணிக்க அப்படிங்கிற அந்த ஒரு டைரக்ஷனை கொடுப்பாரு. அப்படிங்கறனால இவர் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. மனுஷன் யாருப்பா அப்படின்னு பார்த்தா, ஒரு தடவை அதிபர் ஷி ஜின்பிங் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பெருசை வெளில அனுப்புங்கடா அப்படின்னு சொல்லி கேமரால படம் போட்டாரு. அதே வரிசையில தான் உட்கார்ந்துட்டு இருப்பாராமா. ஃபுட்டேஜ் கிடைச்சா எடுத்து பாருங்க. அவருதான் சீனாவை நோக்கி வருவார் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல வரும்போது எல்லைகள் பிரச்சனைகள் வேற வடிவம் பெறும் அப்படிங்கிறார்கள். அதிபர் ஷி ஜின்பிங் அப்படியே கிழிச்சு போட்டு தான் வச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி உள்ளவன் கொஞ்சி வச்சிருந்தானா அவனும் கிழிச்சு போட்டு தான் வச்சிருந்தான். ஆனா இந்த ஆள் வந்தா சட்டுலா சில மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. அடிதடியை விட்டுட்டு வர்த்தகத்தையே நோக்கி போவார் அப்படின்னு. அதுக்காக தான் மெயினா இவரை கொண்டு வராங்க. ஷி ஜின்பிங்கை வீட்டுக்கு அனுப்புறாங்க அப்படின்னு மிகப்பெரிய தியரி டெவலப் ஆகி நிக்குது. எது இந்த ஆள் 10 நாள் வெளில வரலையாமா. எப்ப இருந்து அப்படின்னா ஏறக்குறைய ஒரு மாச காலமாவே இந்த ஆட்களோட நடமாட்டம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமான இடங்களுக்கே போன்ல தான் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னனால தான் இவ்வளவு தூரம் காட்டு தீ மாதிரி பத்திக்கிச்சு. சீனால பவர் கைமாறுறது பெரிய விஷயம் கிடையாது. இயல்பான ஒண்ணுதான். ஆனா அதிபர் ஷி ஜின்பிங் தான் இருக்கும் வரை இந்த பதவி அப்படிங்கறக்காக நிறைய விஷயங்கள், ஏன்னா அவங்க அப்பாவை பிடிச்சி இவரை தூக்கி உள்ள வச்சனால ஏகப்பட்ட விஷயங்கள் மாத்தி வச்சிருந்தாரு. என்னதான் மாத்தி வச்சிருந்தாலும் அங்க எல்லாத்தையும் கிளச்சு போட ஆள் இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் இந்த செய்தி வருது. இது மட்டும் உண்மையானா அதிபர் ஷி ஜின்பிங்கோட ஆட்டம் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துடும். புது ஆள் எப்படி ஆடுவேன்? அதே ஆள் தான் புதுசு, சட்டை பழசுங்கிற மாதிரி அதே 3 அடி 2 அடி அப்படின்னு வீணா போய் வருவாரான்னு கேட்டா, இல்ல இல்ல அவரு இந்த காலியான அபார்ட்மெண்ட்டை விக்கிறதுலே கண்ணும் கருத்துமா இருக்காரு அப்படின்னு ஒரே பிடிவாதமா நிக்கிறாங்க. பயப்புள்ள ரியல் எஸ்டேட் கம்பெனி வச்சிருந்தா லாரி போயிரும்டா, வித்ததுக்கு அப்புறம் பழையபடி பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சிருவேன். நாங்கெல்லாம் அழகா அதிபர் ஷி ஜின்பிங்க எப்படி மிரட்டி ஒடுக்குறதுங்கிறத கத்துக்க வச்சிருக்கோம். ஆட்களை மாத்தி திருப்பி எங்களை எஃபர்ட் போட வச்சிராத அப்படிங்கிறத அமெரிக்கா, இந்தியா, பிரிட்டன் போன்ற நாடுகளோட எண்ண ஓட்டமா இருக்கும். எப்படி வந்தாலும் என்ன, நமக்கு தான் அதிபர் ஷி ஜின்பிங் தெரியும். இப்ப புதுசா வரப்போற ஆளோ இல்ல அவருக்கு அடுத்து 10வது ஆளா வரப்போற லிஸ்ட் கூட மற்ற நாடுகள் கிட்ட இருக்கும். இந்தியா, அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள்கிட்ட இருக்கும். அதுல எவன் தேருவான் தேராது அப்படிங்கிற ஒட்டுமொத்த பட்டியலையும் அவர்கள் வச்சிருப்பார்கள். ஹைட்டு, வெயிட்டு, பிளட் குரூப் அம்புட்டு வச்சா மட்டும்தான் சீனாவை தூக்கி போட்டு அடிக்க முடியும். அதனால மாற்றங்கள் ஒன்றும் பெருசா நமக்கு பாதிப்பு அலர்ட்டா இருக்கணும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா அந்த மாற்றங்கள் வரும்போது அதிபர் ஷி ஜின்பிங் ஆட்டம் முடிவுக்கு வருது அப்படிங்கிறது ஓகே. அடுத்த ஆளை எப்படி தூக்கி போட்டு மிதிக்கிறதுங்கிறத யோசிப்போம்.